மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சி வழியாக மீண்டுமாக இறை அனுபவத்தை, இறைவனது இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இறைவன் தாமே நமக்கு இந்த நாளை தந்திருக்கின்றார். எனவே நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாளுக்கான திருப்பாடல் நமக்கு 16வது திருப்பாடல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய இந்த திருப்பாடலை நாம் சற்று தியானித்து பார்க்கின்ற பொழுது, கடவுள் மீது தாவீது அரசன் கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்றுறுதியையும் நம்பிக்கையையும் தெளிவுபடுத்துகின்றது. அப்படி என்றால் இறைவனிடம் அவர் நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றார், அதுவும் முழுமையான நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றார். இறைவனிடத்திலே அடைக்கலத்தை தேடுகின்றார். அதே போல அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை குறித்தும் இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த திருப்பாடல் நமக்கு வாழ்வினுடைய ஒரு சிகரமாக காணப்படுகிறது. அதுதான் தாவீது அரசனுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வின் சிகரத்தை அடைய வேண்டும் என்றால் அந்த கடவுளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பற்றுறுதியும் நம்பிக்கையும் நாம் வளர்க்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது. இதை செய்கின்ற பொழுது இறைவன் பல்வேறு விதங்களிலே நம்மை வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். இந்த வழி நடத்துதலின் பொழுது இறைவனையே தனது பாதுகாவலராகவும் சொத்தாகவும் மகிழ்ச்சியாகவும் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி என்றால் இறைவன்தான் எல்லாம் என்கின்ற அந்த முழுமையை அவர் அடையக்கூடியவராக இருக்கின்றார். எனவே இந்த வசனங்களை எல்லாம் நாம் சற்று வாசித்து தியானிக்கின்ற நேரத்திலே நமக்கும் கூட அதே ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் மீது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் நமக்கு இன்றைக்கு தேவைப்பட்டதாக இருக்கின்றது. அப்படி என்றால் இறைவன் நம்முடைய பாதுகாவலராக இருக்கின்றார் என்பதை முதலிலே உணர வேண்டும். இறைவன் என்னுடைய பாதுகாவலராக இருக்கின்றார் என்றால் நான் அந்த இறைவனிடத்திலே தஞ்சம் அடைய வேண்டும். அந்த இறைவனிடத்தில் நான் தஞ்சம் அடைகின்ற பொழுது இறைவன் எனக்கு தேவையான அனைத்தையும் அவர் தரக்கூடியவராக இருக்கின்றார். ஏனென்றால் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று தாவீது அரசன் சொல்லுகின்றார். அப்படி என்றால் இறைவன் தான் நம்முடைய செல்வம், அவர்தான் நம்முடைய தலைவன், அவர்தான் நமக்கு எல்லாமுமாக இருக்கின்றார் என்கின்ற அந்த உணர்வு நமக்கு ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இறைவன் நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் உரிமை சொத்தாக நாம் கருத வேண்டும். இறைவனை நாம் எப்பொழுது நமது உரிமை சொத்தாக ஏற்றுக்கொண்டு எல்லாம் அவராக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு நிலைகளில் நாம் தெளிவு பெற்றவர்களாக இருக்கின்றோம். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு வேற்று தெய்வங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகள், அது என்னுடைய பல நிலைகளிலே பார்க்கின்ற பொழுது ஒருவேளை சொத்து சேர்ப்பதாக இருக்கலாம், அல்லது பதவியை நாடி செல்லக்கூடியதாக இருக்கலாம், அல்லது வீணான பெருமைகளுக்கு நம்முடைய மனதை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். இதெல்லாமே ஒரு வேற்று தெய்வமாகத்தான் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இதிலிருந்து எல்லாம் நான் விடுதலை பெற வேண்டும் என்றால் என்னை நான் உணர வேண்டும். அப்ப என்னை நான் உணர்கின்ற பொழுது ஆண்டவரை நான் பற்றி கொள்ள வேண்டும், அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இதை நமது வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்தோம் என்றால் பல நிலைகளிலே நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தேவையற்ற பல நிலைகளிலிருந்து நாம் விடுதலை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த தேவையற்ற பல நிலைகளை நாம் எப்பொழுது அதற்கான நேரத்தை ஒதுக்கிட்டு அதற்காக நாம் நேரத்தை செலவிடுகின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு இருண்ட நிலையில் காணப்படுகிறது. எனவே இந்த நிலையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இறைவனோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்வு என்று சொல்லுகின்றது ஒரு நிறை மகிழ்ச்சியை தருகிறது. இன்னைக்கு உண்மையிலே பாருங்க, நிறைய பேர்கிட்ட அந்த நிறைவான வாழ்வு, நிறைவான மன அமைதி எங்க இருக்குதுன்னா, யாரெல்லாம் ஜெபத்திலே முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றார்களோ, ஈடுபடுகின்றார்களோ, அந்த ஜெபத்தில் முழு ஆர்வத்தோடு பங்கு கொள்கின்றார்களோ, முழு திருப்பலியை காண்பதன் வழியாக இறை ஆசி நமக்கு கிடைக்கின்றது என்கின்ற உணர்வை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்களது வாழ்க்கை நிச்சயமாக உள்ள மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நான் உணர வேண்டும் என்றால் நிச்சயமாக எனக்கு இந்த விசுவாசம் தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தை நான் ஏற்றுக்கொண்டவனாக இருக்கின்றேன் என்றால் என்னுடைய ஜெப வேலைகளை நான் அதிகரிக்க வேண்டும்.
அப்போ இந்த ஜெப வேலைகளை நான் அதிகரிக்கின்ற பொழுது ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே என்கின்ற அந்த முழுமையான நிலைக்கு நான் செல்ல வேண்டும். டோட்டல் சரண்டர் என்று சொல்வார்கள். என்னை முழுவதுமாக அர்ப்பணித்தல். அப்போ அந்த முழுவதுமாக அர்ப்பணிக்கின்ற பொழுது இறைவன் பல்வேறு நிலைகளிலே நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன காரியங்கள் செய்தாலும் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொண்டு அந்த வேலைகளை, நம்முடைய செயல்களை நாம் செய்கின்ற பொழுது அதிலே ஒரு மன நிறைவை நாம் பெறக்கூடியவர்களாக இருப்போம். மன மகிழ்ச்சி நமக்கு காணப்பட வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரனே, சகோதரியே, நம்முடைய உள்ளத்திலே முதலிலே அந்த மன மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மனதிற்கு ஒரு ஆறுதல் வேண்டும். அந்த மனதிற்கு ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அது ஜெபத்தின் வல்லமையினால் மட்டுமே. எனவே ஒரு கணம் நம்மையே நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரக்கம் மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, பற்றுறுதியும் நம்பிக்கையும் கொண்டவர்களாக எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்வதற்கு நீர் பல வேளைகளிலே எங்களுக்கு துணையாளராக இருக்கின்றீர். ஆனால் அவற்றையெல்லாம் நாங்கள் மறந்து இன்றைக்கு உலக காரியங்களிலே ஈடுபட்டு எங்களே நாங்கள் உட்படுத்தி உம்மை நாடுவதற்குரிய நேரத்தை நாங்கள் சுருக்கிக் கொள்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இதோ எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தொடர்ந்து உம்மை நாட வேண்டும், உம்மை போற்ற வேண்டும், உம்மை புகழ வேண்டும், வழியாக நாங்கள் மாட்சி அடைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.